உலகெங்கும் வாழும் தமிழ்ச் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த நாளை இணைய வழியில் அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி சொல்லின் செல்வர் ஐயா ஆவடி குமார் அவர்களின் தலைமையில் காலமெனும் நதியினிலே எனும் தலைப்பில் கவியரங்கம் நிகழ்த்தி கொண்டாடியது. இந்நிகழ்வின் முதல் பாகத்தை இக்காணொலியில் காணலாம். உச்சங்கம் வளர்த்த செந்தமிழின் தொடரங்கமென அணி செய்யும் அனைத்திந்திய தமிழ் சங்கம் கலையாத கண்ணி தமிழுக்கு இளையான மணிமகுடம் யாழும் குழலும் முழுதும் முழங்கும் அழக தமிழுக்கு ஆய்வரங்கம். எங்கள் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் 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 தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தொல்மொழி எங்கள் தமிழாகும் சொல்வளம் காட்டும் வழியாகும் ஆழி சூழ் உலகத்தின் ஆரமாகும் ஏழிசை கண்ட செம்மொழியாகும் செம்மொழியாகும். அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய தமிழ் சங்கம் நிகழ்த்துகின்ற கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த நாளை போற்றுகின்ற வகையில் அவரது பெரும் புகழை அவர் தொடங்கி வைத்த பணியை தொடருகின்ற வகையில் பல்வேறு பெருமக்களுடைய சிறப்புகளை கவியரசர் கண்ணதாசன் உருவாக்கிய உணர்வுகள் இன்றைக்கு நாடு முழுவதும் தடைத்து நம்முடைய நெஞ்சிலெல்லாம் நிலைத்து நாமும் கவிதை எழுத வேண்டும், பாடல் எழுத வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வை ஊட்டி வருகிறது. அந்த மாபெரும் மக்கள் கவிஞன் உருவாக்கிய அந்த எழுச்சி என்பது தமிழ் கவிதை உலகில் ஒரு புரட்சி என்று சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தமிழுக்கு ஒரு இனிமையை, எளிமையை, வளமையை ஏற்படுத்தி தந்தார். மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய பூத்த குடி என்று போற்றப்படுகின்ற தமிழ் இனம் அதனுடைய இலக்கிய வளமை, இலக்கண புலமை இவையெல்லாம் தொடர்ந்து ஆண்டாண்டுகளாக தலைமுறைகளாக தடைத்து நிலைத்து நம்முடைய சங்க இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள், தற்கால இலக்கியங்கள் என்று பல்வேறு வகைகளிலெல்லாம் தமிழ் தடைத்து வளமாக நிலை பெற்றிருக்கிறது. என்றாலும் இன்றைய காலத்துக்கு தக்க வகையில் தமிழ் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அது கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய எழுத்துக்கள் எழுந்ததற்கு பிறகுதான் என்று உறுதியாக சொல்ல முடியும். சங்க காலத்தில் அல்லது அதற்கு பிறகு வந்த காலங்களில் பக்தி இலக்கியங்கள் என்று நிலைத்திருக்கின்ற இந்த காலகட்டங்களில் எல்லாம் பார்த்தால் தமிழ் தனித்துவமிக்க இலக்கண கோட்பாடுகளை கொண்ட மொழி என்ற நிலையில் பார்க்கப்பட்டது. தமிழ் புலவர்கள் என்பவர்கள் வித்வான்கள், புலவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் அவர்கள் பேசுகின்ற மொழி அல்லது அவர்கள் எழுதுகின்ற மொழி அவர்களைப் போல புலமை பெற்றவர்களுக்கு தான் புரியும், மற்றவர்களுக்கு புரியாத ஒரு நிலை இலக்கியத்தில் இருந்திருக்கிறது. தமிழ் இலக்கியங்கள் என்றாலே அதற்கு விளக்க உரை, பொழிப்புரை, பதவுரை, தெளிவுரை என்று விளக்கங்கள் தந்ததற்கு பிறகுதான் அதை உணர்ந்து கொள்ளுகின்ற தன்மை இருந்து வந்தது. அதையெல்லாம் முதலில் அடித்து நொறுக்கி எளிமையானவர்களும் செய்யுள், கவிதை, பாடல், பா என்று சொல்லப்பட்ட வகைகளை புரிந்து கொள்ளுகின்ற வகையில் எளிமைப்படுத்தியவர் மகாகவி பாரதியார். பாரதியார் எழுதியதற்கு பிறகுதான் பண்டிதர் வீட்டு பரணில் பதுங்கி கிடந்த தமிழை பாமரன் வீட்டு திண்ணைக்கு கொண்டு வந்தவர் மகாகவி பாரதியார். மகாகவி பாரதியாருடைய கவிதைகள்
இந்த நாட்டு மக்களுடைய உணர்வுகளை, உள்ள கிடக்கைகளை உள்வாங்கி உணர்ச்சிகளை உருவாக்கியது. பாரதியாருக்கு பிறகு நாம் அந்த எளிமையான தமிழ் கவிதைகளில் இனிமையான நிலையை உருவாக்கியவர் கவியரசர் கண்ணதாசன். கண்ணதாசனுடைய பாடல்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நிலைத்து நிற்கிறது என்றால் அதற்கு அவருடைய எளிமையும் இனிமையும் நிறைந்த எழுத்து நடைதான் காரணம். இன்னும் சொல்ல போனால் சங்க இலக்கியங்களை பண்டிதர்கள் படித்து தேர்ந்து உணர்ந்தார்கள். பாரதியினுடைய கவிதைகளை தமிழ் படித்தவர்கள் உணர்ந்தார்கள். கண்ணதாசனுடைய பாடல்களை தமிழ் எழுத படிக்க தெரியாதவர்கள் கூட உணர்ந்தார்கள். இதுதான் தமிழுக்கும் கண்ணதாசன் நாம் போற்றுவதற்கு காரணம். எனவே பண்டிதரிடத்தில் இருந்த தமிழை பாமரனிடத்தில் கொண்டு வந்தவர் பாரதியார் என்றால், பாமரனிடம் இருந்த தமிழை படிக்க தெரியாதவனிடம் கொண்டு வந்தவர் கவியரசர் கண்ணதாசன். அதனால்தான் கவியரசர் கண்ணதாசன் விழாக்களை தொடர்ந்து அனைத்து இந்திய தமிழ் சங்கம் ஆண்டுகள் தோறும் கொண்டாடி வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் சிறப்பான வகையில் சென்னையில் கொண்டாட இருக்கிறோம். அதற்கு முன்னோட்டமாக நம்முடைய கவியரங்கை இன்றைக்கு இணைய வழியில் நடத்துவதென்று முடிவெடுத்து அதற்கு பல்வேறு கவிஞர் பெருமக்கள் தங்களுடைய விருப்பங்களை தெரிவித்து அவர்கள் கவிதைகளை அரங்கேற்றம் செய்வதற்கு இன்றைய நிகழ்ச்சியை அமைத்திருக்கிறோம். கவியரசர் கண்ணதாசன் தொடாத தலைப்பில்லை, பொருள் இல்லை, எல்லாவற்றையும் பாடியவர் கவியரசர் கண்ணதாசன். சங்க இலக்கியத்தில் இருந்த கடுமைகளை எல்லாம் களைந்து எளிமையான முறையில் எல்லோருக்கும் புரிகின்ற வகையில், இன்னும் சொல்ல போனால் அவர்கள் உணர்கிறார்களோ இல்லையோ அவர்கள் உதடுகள் உச்சரிக்கின்ற வகையில் வெளிப்படுத்தியவர் கவியரசர் கண்ணதாசன். அப்படிப்பட்ட அந்த மாபெரும் கவிஞன் அவரே சொன்னதை போல, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று சாகா வரம் பெற்றவன் கவிஞன் என்பதை தன்னுடைய வாழ்வின் வழியாக நிலைநிறுத்தியவர் கவியரசர் கண்ணதாசன். கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய இந்த நினைவை போற்றுகின்ற வகையில், அவருடைய தமிழ் பணியை தொடருகின்ற வகையில், அவர் காலம் எனும் நதியினிலே அவர் கலங்கரை விளக்கமாக நமக்கெல்லாம் காட்சி தந்தவர். அந்த அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் படைத்த படைப்புகள் வாழுகின்ற நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிறது. பொதுவாக நம்முடைய படைப்புகள் என்பது நாம் வாழுகின்ற காலத்திற்கு தக்கதாக இருக்கும். ஆனால் அடுத்து வருகின்ற காலகட்டங்களில் அது அந்த வாழ்வியல் முறைக்கு மாறானதாக இருந்துவிடும். இதுதான் நம்முடைய இலக்கியங்களில் எல்லாம் வாழ்வியல் முறைகள் மாறுகின்ற பொழுது, காலங்கள் மாறுகின்ற பொழுது படைப்புகளின் பொருள்களும் மாறும், அதன் வழக்குகளும் மாறும். அதனால் சில காலத்தோடு ஒட்டி வாழாத நிலை இலக்கியங்களுக்கு ஏற்படுவது உண்டு. பொதுவாக எல்லா இலக்கியங்களிலும் இந்த குறைபாடு உண்டு. ஆனால் கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல்கள் ஒரு உணர்ச்சியை உருவாக்குவது மட்டுமல்ல, நம்முடைய மதிப்புகளை அல்லது மகிழ்ச்சியை, கண்ணதாசனுடைய பெருமைக்கு அது ஒன்றுதான் எடுத்துக்காட்டாக நாம் சொல்ல முடியும். எனவே காலத்தை வென்று எல்லா காலத்திற்கும் சரி, நம்முடைய காலத்திற்கு இது பொருந்துகிறது, இதோடு நின்று விடுமா என்றால், நம்மை தொடர்ந்து வருகின்ற காலகட்டங்களிலும் இந்த கவிதைகள் அவர்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதாக இந்த பாடல்கள் அமையும். எத்தனையோ மரணங்களை தடுத்தது கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல்கள் என்று சொன்னால் மிக இல்லை. மறைந்த கவிஞர் வாலி அவர்கள் சொன்னதை போல, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா என்ற ஒரு பாடல் அவருடைய வாழ்க்கையே மாற்றியது என்று சொல்லுவார்.
என்னுடைய வாழ்க்கையில் தோல்விகள் தொடர்ந்ததற்கு பிறகு வாழ வழியற்ற நிலையில் அடுத்த நிலையில் தற்கொலைதான் என்று வாழ முடியாது இந்த உலகத்தில் என்று நான் நினைத்த போது அங்கே ஒலித்த அந்த மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா என்ற அந்த கவியரசர் கண்ணதாசன் பாடல்கள் தான் என்னை வாழ வைத்தது என்று கவிஞர் வாலி அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார். எனவே அதுதான் இன்றைக்கு எத்தனையோ சராசரி மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்களை துயரங்களை அவருடைய பாடல்களை கேட்கின்ற பொழுது அவர் அதை எடுத்து வைத்த பாங்கு இன்றைக்கும் அது நம்மோடு நம் உணர்வோடு கடந்து நிற்கிறது. நமக்காக எழுதப்பட்ட ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது. நம்முடைய பாதிப்புக்கு ஒரு விடியலை காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கற்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் நாம் மறந்த செய்திகளை நினைவுபடுத்துகிறது. இப்படி எல்லா வகையிலும் எல்லா காலத்திற்கும் எல்லா தலைமுறைக்கும் எல்லா மனிதருக்கும் பொருந்துகின்ற பாடல்களை தொடர்ச்சியாக எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். அவர் நாத்திகனாகவும் நாட்டில் உலா வந்திருக்கிறார். ஆத்திகனாகவும் அவர் தன்னுடைய பணியை செய்திருக்கிறார். எனவே அவர் எதை எழுதினாலும் அதிலே ஒரு ஆழம் இருந்தது, அழுத்தம் இருந்தது, அனுபவம் இருந்தது, வாழ்வதற்கு நடைமுறைக்கு ஒத்த கருத்து இருந்தது. அதனால்தான் அவர் பாடல்கள் இன்றைக்கும் காற்றோடு கலந்து நம்மோடு நிறைந்து உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவருடைய பாடல்கள் கேட்காத நாளே இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு இன்றைக்கு எல்லா நிகழ்ச்சிகளிலும் தொலைக்காட்சிகளிலும் அல்லது மற்ற சமூக ஊடகங்களிலும் அவருடைய பாடல்கள் இன்றைக்கும் காலத்தை வென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கவிஞனுடைய நினைவை போற்றுவது, அப்படி போற்றுவதன் வழியாக நாம் நம்முடைய கடமையை செய்தவர்களாக நாம் இருக்கிறோம் என்ற உணர்வோடுதான் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் இந்த கவியரசர் கண்ணதாசனுடைய பிறந்த நாளை தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் எல்லாம் ஒன்று கூடி இன்றைக்கு கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையில், அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் இந்த அரங்கை அமைத்திருக்கிறோம். இன்றைக்கு பல்வேறு கவிஞர் பெருமக்கள் தங்களுடைய கருத்துக்களை உணர்வுகளை கவிதையாக்கி வழங்க இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் வரவேற்கின்ற பணியை செய்வதற்காக அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர் கவிமாமணி ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். பல்வேறு தமிழ் நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து சிறப்பு பெற்றிருப்பவர், பல நூல்களை படைத்திருப்பவர், சிறந்த கருத்துக்களை தன்னுடைய எழுத்துக்களாக்கி ஒரு தத்துவார்த்த கவிதைகளை நமக்கு வழங்கி கொண்டிருப்பவர், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் பல்வேறு நிலைகளில் நம்முடைய பணிகளுக்கு உந்து சக்தியாக இருந்து உணர்வோடு பணியாற்றி கொண்டிருப்பவர், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அனைத்து நிலைகளிலும் பணியாற்றுவதோடு பலமிக்க சங்கமாக நிலைபெற வேண்டும் என்பதை தன்னுடைய இலக்காக வைத்து உழைத்துக் கொண்டிருப்பவர், பல்வேறு நிலைகளில் அனைத்திந்திய தமிழ் சங்கம் சாதனைகளை ஆக்கியிருக்கிறது என்றால் அதற்கு துணைத் தலைவர் ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய உணர்வும் உழைப்பும் காரணம் என்பதை மறுப்பதற்கில்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆளுமையாக அனைத்திந்திய தமிழ் சங்கம் பெற்றிருக்கின்ற கவிமாமணி மதிப்புறு முனைவர் ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறேன். இன்று என்றுமே நமது சங்கம் நம்முடன் வாழும் பெருந்தகைகளையும் வாழ்ந்த பெருந்தகைகளையும் நினைவு கொண்டு அவர்களுடைய பிறந்த நாள் நினைவு நாள் அனைத்திலும் நமது சங்கம் அவர்களை பற்றிய கவியரங்கம் கருத்தரங்கம் எடுத்து நடத்துவது என்றுமே ஐயாவின் வழக்கம். அந்த வகையில் இன்று கண்ணதாசனின் பிறந்த நாளை முன்னிட்டு நாமெல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம்.
முதலில் என்றும் எம் தலைமை ஐயா அவர்களுக்கு முதல் வணக்கம். முத்தமிழுக்கு எனது என்றும் வணக்கம். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபரியும் கருணை மார்பின் மீது ஒளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடி சூளாமணியும் பொடியச் சூடி நீதியொளி செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. திருக்குறளில் ஐயாவின் பெயரும் என்றும் என்றைக்கும் தமிழ் உள்ளவரை நீடிக்கும் நிலைக்கும். அதில் எந்தவித ஐயமும் இல்லை. அனைவரும் ஐயாவின் குரலை தினமும் படித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அந்த வகையில் ஐயாவுக்கும் ஒரு பெரும் வணக்கம். இங்கு குழுமி இருக்கும் சங்க நிர்வாகிகள், நமது மாநிலத்து கவிஞர்கள், அண்டை மாநிலத்து கவிஞர்கள் அனைவரும் கண்ணதாசனின் பிறந்த நாளை அவரவர் பாணியில் காலத்தை எப்படி கணித்தார்கள் என்பதை பற்றி நம்முடன் பகிர்ந்து கொள்ள இன்று அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றனர். அவர்களை எல்லாம் நம்ம சங்கத்தின் சார்பில் வருக வருக என வாழ்த்தி மகிழ்கிறேன். மேலும் மற்றவர்களை விட கண்ணதாசனின் புகழை ஐயா எந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி சொன்னார். உப்பரிக்கையில் இருந்த கவிதையை பாரதியார் எளிமைப்படுத்தினார் பாமரனுக்கு. பாமரனிலிருந்து படிக்காதவன் வரை கொண்டு சென்றவர் ஐயா கண்ணதாசன் அவர்கள் என்பதை நமக்கெல்லாம் சொல்லி சென்றார். சங்க இலக்கியத்தை மிகவும் எளிமையாக நாம் இன்று கவிதை புனையும் வகையில் நமக்கு எடுத்து தந்து ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் இன்பமா துன்பமா காதலா காமமா அல்லது வேறு விதமா அனைத்தையுமே தனது கவிதைகள் மூலம் நம் மனதில் பதிய வைத்து சென்றவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அவர்கள் சினிமா கவி மட்டுமல்ல, அவர் வாழ்க்கையின் தத்துவத்தை ஒவ்வொரு விதத்திலும் இந்த காலமென நதியினிலே எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் நினைத்தது வேறு, ஐயா சொன்னது வேறு. காலம் என்னும் நதியினில் அவர் கலங்கரை விளக்கமாக இருந்தார் என்றார். ஆனால் பாடல் கேட்ட போது ஓடம் என்று நினைத்திருந்தேன், அது ஓடும் என்று நினைக்கவில்லை என்றதனால் நாங்கள் வேறு விதமாக நினைத்த கவிதை எழுதிவிட்டோம். ஐயா என்னுடைய கருத்து வேறாக இருக்கிறது. ஆக அவரவர்கள் சிந்தனையில் இந்த காலம் என்னும் நதியினிலே என்ற கருத்தை வைத்து 100 கவிஞர்கள் நமக்கு பெயர் கொடுத்திருந்தனர் இந்த கருத்தினில் கவிதை எழுத. அதில் இன்று முதல் நாளாக வருகை தந்திருக்கும் அனைத்து கவிஞர்களும் தத்தம் கருத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்ள நமக்கு இந்த நேரம் பெரிதும் துணையாக இருக்கும். நானும் நேரமாகிவிட்டபடியால் என்னுடைய வாழ்த்துறையை இத்துடன் முடித்துக் கொண்டு கவிஞர்களுக்கு வழிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்புமா. ஒரு தெளிந்த உரையை தன்னுடைய வரவேற்புரையாக அனைவரையும் வரவேற்று ஒரு நிறைவான உரையாக அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர் ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பு செய்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்து இன்றைய கவியரங்கை தொடங்கலாம் என்று கருதுகிறேன். கவியரசர் கண்ணதாசனை பொறுத்தளவில் அவர் கண்ணன் மீது கொண்டிருந்த பற்றால், பாசத்தால் அவர் தன்னுடைய பெயரை கண்ணதாசன் என்று வைத்துக் கொண்டிருந்தார். எனவே கண்ணதாசன் அடிக்கடி சொல்லுவதுண்டு. அவர் வாழ்ந்த காலத்தில் சொல்லுகின்ற பொழுது, கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும், காலங்கள் தோறும் நினைத்தது நடக்கும் என்பார். எனவே அவர் கண்ணதாசன் கண்ணனை நினைத்துதான் அவர் செய்ததெல்லாம் நடந்தது. எனவே கண்ணன் அவரை இந்த நிலைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார், அல்லது அவர் கண்ணன் மீது மட்டும்தான் பற்று வைத்திருப்பார் என்று பார்த்தால் அவர் பாடாத தெய்வம் இல்லை. எல்லா தெய்வங்களையும் பாடியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் நாத்திகத்தையும் பாடியிருக்கிறார், கடவுள் மறுப்பையும் பாடியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர்தான் சொன்னார், ராமன் என்பது கங்கை நதி, அல்லாஹ் என்பது சிந்து நதி, இயேசு என்பது பொன்னி நதி என்று மூன்று மதங்களையும் ஒரு இணக்கமாக பாடியவர் கவியரசர் கண்ணதாசன். பல்வேறு நிலைகளில் அவருடைய கருத்துக்கள் என்பது
தமிழ் மொழிக்கு வளம் சேர்த்தது மட்டுமல்லாமல் இந்து மதத்திற்கு பெருமை சேர்த்தது. அவர் எந்த வகையில் தமிழை எளிமைப்படுத்தினாரோ அதை போல இந்து மதத்தில் இருந்த இலக்கியங்களை ஆய்ந்து தெளிந்து எளிமைப்படுத்தி அர்த்தமுள்ள இந்து மதம் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நூலை படைத்தவர் கவியரசர் கண்ணதாசன். நாம் நம்முடைய கவிதையை எளிமைப்படுத்தினார், பாடல்களை பாமரனிடத்திலே கொண்டு இருந்து படிக்க முடியாதவர்களிடத்திற்கு கொண்டு வந்தார் என்றெல்லாம் பெருமை பேசுவதோடு மட்டும் இல்லை, இன்றைக்கு இந்து மதத்தினுடைய கருத்துக்கள் எளிமைப்படுத்தி அவர் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் அடைந்த வெற்றியை வேறு எந்த நூலும் பெற்றிருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். அந்த அளவுக்கு அவர் இந்து மதத்தின் பற்றாளராக என்று சொல்லுவதை விட இந்து மதத்திற்கு அவர் ஆற்ற வேண்டிய கடமையை செய்தார். அது மட்டுமல்ல, அவர் பெரியவர்களை மதிப்பதும் பெரியவர்களை போற்றுவதும் அவருக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை. அவரே சொன்னதுதான். ஒரு முறை திருமுருக கிருபானந்த வாரியார் அவர் திடீரென்று அவருக்கு போன் செய்து ஒரு கோயில் திருக்குளத்தை திருப்பணி செய்ய வேண்டும், அதற்காக உங்களை நான் பார்க்க வருகிறேன் என்று சொன்னார். உடனே கவியரசர் கண்ணதாசன், ஐயா நீங்கள் பார்க்க வர வேண்டாம், நான் வருகிறேன் என்று சொல்லி, அதற்கு பிறகு அவரே சொல்லுகிறார், என்னிடத்தில் அப்பொழுது பணமில்லை, 5000 ரூபாய் ஒருவரிடம் கடன் வாங்கி கொண்டு நான் போய் அவரை பார்த்தேன், அவர் காலை தொட்டு வணங்கினேன், பணத்தை கொடுத்தேன். பிறகு அவர் சொற்பொழிவுகளை கேட்டு அதற்கு பிறகு அவருடைய சொற்பொழிவுகளை கேட்டு ஆரம்பித்தேன், என் போக்கே மாறிவிட்டது என்று சொல்லுகிறார். ஆன்மீகத்தில் என்னுடைய குரு கிருபானந்த வாரியார் என்று சொன்னவர் கவியரசர் கண்ணதாசன். அர்த்தமுள்ள இந்து மதம் எப்படி எழுதினேன் என்பதற்கு அவரே தன்னுடைய வாழ்நாளில் சொல்லியிருக்கிறார். கிருபானந்த வாரியாரோடு ஏற்பட்ட அந்த பிணைப்பு இந்து மதத்தின் மீது என்னுடைய அக்கறையை, அதை படிக்க வேண்டும், அதை உணர வேண்டும் என்று ஆரம்பித்தேன். அந்த சகவாசம் தான் என்னை நாத்திகத்திலிருந்து ஆத்திகத்திற்கு கொண்டு வந்தது என்று சொல்லுகிறார். அது போலவே பத்திரிகையாளர் சாவி அப்பொழுது பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தார். சாவி என்கிற பத்திரிகை. ஒரு நாள் கண்ணதாசனிடத்திலே தொலைபேசியில் அவர் கேட்டார். அப்பொழுது நீங்க எல்லா பத்திரிகையிலும் எழுதுறீங்க, எங்க பத்திரிகை எழுத மாட்டீங்களே என்று சாவி கேட்கிறாரு. இவர் உரிமையோடு நீங்க எங்க பத்திரிகையில எழுதுங்க அப்படின்னு அவர் கேட்க சொல்ல கண்ணதாசன் சொல்றாரு. உடனே அதுக்கு என்ன நான் எழுதுறேன்னு சொல்றாரு. அப்ப தலைப்பு சொல்லுங்கன்றாரு. அப்ப சொன்ன தலைப்பு தான் அர்த்தமுள்ள இந்து மதம். அவருக்கே ஆச்சரியம், இப்படி ஒரு தலைப்புல ஒரு எழுத போறாரு என்று. அப்படி எழுத தொடங்கியதுதான் அர்த்தமுள்ள இந்து மதம் 10 பாகங்களை கடந்து ஒரு பெரிய சாதனை படைத்த காப்பியமாக இருந்தது. நான் இதையெல்லாம் சொல்ல இது ஏதோ அவர் நாத்திகராக இருந்தார், ஆத்திகராக மாறினார், இந்து மதத்தின் மீது பற்று வைத்தார், பாசம் வைத்தார், அக்கறை வைத்தார், தான் பிறந்த மதத்தை மதித்தார் என்ற நிலையில் மட்டும் எழுதியதுதான் இயேசு காவியம். இயேசு காவியத்தை ஒரு சிறந்த படைப்பாக, பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட படைப்பாக இருப்பது இயேசு காவியம். இந்த இயேசு காவியத்தை அவர் எழுதி முடித்து அதை திருச்சி கலைக்கல்லூரி இயக்குனர் பாதிரியார் ஜார்ஜ் அவர்கள்தான் அவருடைய முயற்சியால் அதை எடுத்து சென்றார். அந்த காவியம் தயாரிக்கப்பட்டு அச்சாகி வருகின்ற பொழுது கவியரசர் கண்ணதாசன் நோய்வாய்ப்பட்டு அமெரிக்காவில் சிகிச்சையில் இருந்தார். அந்த சிகாகோ மருத்துவமனையில் கவியரசர் கண்ணதாசன் இருந்த பொழுது இந்த நூலை எடுத்துக்கிட்டு போய் அவரை பார்க்கிறாங்க. அப்போ அவருக்கு சுயநினைவே இல்லை. சுயநினைவில்லாத இடத்தில் நேரத்தில் அவரை அணுகி இந்த பாதிரியார் ஜார்ஜ்
அவரிடத்துல சொல்லி, ஐயா நான் ஜார்ஜ் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுதும் அவருக்கு உணர்ச்சி வரவில்லை. ஆனால் இயேசு காவியம் கொண்டு வந்திருக்கிறேன், தயாராகிவிட்டது என்று சொன்னவுடன் அவர் விழித்து பார்த்தார் என்று ஜார்ஜ் பாதிரியார் சொன்னார். அந்த கண்கள் திறந்து அவர் பார்வை என் மீது திரும்பியது என்று சொல்கிறார். சிறிது நேரத்தில் அவருடைய கண்களில் இருந்து பொலபொலவென்று நீர் வந்தது. உதடுகள் பேச துடித்தன. ஆனால் அவரால் முடியவில்லை என்று சொல்கிறார். அதுதான் அவருடைய இயேசு காவியத்தை, இந்த இயேசு காவியத்தை நூல் வெளியீட்டு விழா 16/1/1982 திருச்சி ஜோசப் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. மதுரை பேராயராக இருந்த ஜஸ்டின் திரவியம் வெளியிட அந்த நூலை பெற்றவர் அன்றைய முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த வாழ்க்கை வரலாற்றை கவிதை நடையில் கண்ணதாசன் காப்பியமாக எழுதியிருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்போ அந்த கூட்டத்தில் பேசுகிற சொன்னார், இயேசுநாதரின் வாழ்க்கை வரலாற்றை கவிதை நடையில் காவியமாக எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். கண்ணதாசன் அவருடன் எனக்கு பல ஆண்டுகள் நட்பு இருந்தது, பழக்கம் உண்டு. இடையில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அவர் என்னை தாக்கி பேசினார். நான் பதிலேதும் சொல்லாமல் இருந்தேன். அவருக்கு நினைவாற்றல் அதிகம். அவரது திறமையும் ஆற்றலையும் கண்டுதான் அவரை அரசவை கவிஞனாக நியமித்தேன். அப்போது கூட சிலர் சொன்னார்கள், கண்ணதாசனை போய் அரசவை கவிஞராக நியமிக்கிறீர்களே, வேறு கவிஞரே கிடைக்கவில்லையா என்று கேட்டார்கள். இப்பொழுதுதான் தெரிகிறது, வரலாற்று சிறப்புமிக்க இயேசு காவியத்தை எழுதிய அவரை பற்றி பேராயர்கள் பாராட்டிய போது உள்ளபடியே நான் தவறு செய்யவில்லை என்பதை உணர்ந்தேன், மகிழ்ந்தேன் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார். கம்ப ராமாயணத்திற்கு கிடைத்த மதிப்பு நிச்சயம் இயேசு காவியத்திற்கு கிடைப்பது உறுதி. இயேசு காவியத்தை எழுதிய 15 நாளும் கண்ணதாசன் வழக்கமாக சாப்பிடக்கூடிய எதையும் சாப்பிடாமல் எழுதியிருக்கிறார் என்றால் அவர் கொண்ட பக்தியை என்னவென்று சொல்லுவது? இயேசு காவியத்தை எழுதிய கண்ணதாசன் புகழ் மனித குலம் உள்ளவரை நிலைத்திருக்கும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த விழாவில் குறிப்பிட்டார். இதுதான் கவியரசர் கண்ணதாசன். அவர் எதையும் சாப்பிடாமல் என்று 15 நாட்கள் குற்றாலத்தில் தங்கி இந்த இயேசு காவியத்தை அவர் எழுதுகின்ற பொழுது எல்லாவற்றையும் துறந்தவராக அந்த இயேசு காவியத்தை எழுதி முடிக்கின்ற வரை 15 நாட்கள் குற்றாலத்தில் அரசு விருந்தினர் மாளிகையில் தங்கியதை ஒரு அரசவை கவிஞராக இருந்து அதை எழுதி படைத்தார். இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு கவிஞன் என்பவன் ஒரு மதத்திற்கோ ஒரு இனத்திற்கோ ஏன் ஒரு மொழிக்கோ ஒரு காலத்துக்கோ உரியவன் இல்லை, எல்லாவற்றையும் கடந்தவன். அதுதான் கண்ணதாசன். எனவே கவியரசர் கண்ணதாசன் காலத்தை வென்றவன், காவியமானவன் என்று அவர் எழுதியதைப் போலவே அவர் காலத்தால் நிலைத்து நின்று ஒரு மாபெரும் கவிஞனாக, மக்கள் கவிஞனாக, இன்றைக்கும் வாழுகின்ற மக்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற கவிஞனாக, அவர்கள் வெளிகளில் வடிகின்ற நீரை துடைக்கின்ற கவிஞனாக, அவர்களை ஆற்றுப்படுத்துகிறோதும் இல்லாமல் அவர்களை அடவைக்கவும் தெரிந்த கவிஞனாக இன்றைக்கு கவியரசர் கண்ணதாசன் தன்னுடைய எழுத்துக்களால் அவர் வாழ்ந்த காலம் என்பது மகாகவி பாரதியாரை போலவே அவருடைய ஆயுட்காலமும் குறைவுதான். அப்படிப்பட்ட நிலையிலும் அவருடைய எழுத்துக்கள் வாழ்ந்த கவிஞர்கள் அத்தனை பேருடைய எழுத்துக்களையும் விஞ்சி நிற்கிறது என்றால் அதுதான் காலத்தை வென்றவன், காவியமானவன், காலத்தால் அழிக்க முடியாத கவிதைகளை எழுத்தாக்கியவன். எனவே காலமென்னும் நதியினிலே இன்றைக்கு நாம்
கடந்து போக முடியாத கவிஞனாக கவியரசர் கண்ணதாசன் இருக்கிறார். அந்த வகையில் அவரை போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் அவருடைய வழியை பின்தொடர்வதற்கும் பல்வேறு கவி பெருமக்கள் இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் தமிழ் தெரிந்த இடங்களில் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களில் ஒரு சிலர் நம்மோடு இணைந்து இந்த கவியரங்கில் பங்கேற்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர் மரியாதைக்குரிய கவிமாமணி ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வரவேற்றதைப் போலவே நானும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து உருவாக்கி இருக்கின்ற அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர் கவிமாமணி ரேவதி ராதாகிருஷ்ணன், அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் செங்கற்பட்டு மாவட்ட தலைவர் கவிமாமணி எல்லம்மாள் கிருஷ்ணமூர்த்தி, அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் ராணிப்பேட்டை மாவட்ட அமைப்பாளர் கவிமாமணி கேத்ரின் மெட்டில்டா உள்ளிட்ட அவர்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் நிர்வாகிகள், மாவட்ட அமைப்பாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என்று அனைவரையும் பாராட்டி மகிழ்ந்து ஒரு நல்ல நிகழ்ச்சியை உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருந்த உங்கள் அனைவரையும் வணங்கி இன்றைய கவியரங்கை தொடங்குகிறேன். இன்றைக்கு கவியரங்கில் கவிதை அரங்கேற்றம் செய்வதற்கு காலம் என்னும் நதியினிலே என்ற ஒரு பொது தலைப்பை நாம் வழங்கியிருக்கிறோம். காலம் எனும் நதியினிலே இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான். காலம் எனும் நதி அது தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது. காலம் எனும் நதி அதனுடைய நீரோட்டம் என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நதியில் நாம் என்ன செய்கிறோம், எதற்கு பயன்படுத்துகிறோம் என்பதுதான் நம்முடைய வாழ்வாக வரலாறு சொல்லும். அந்த நதி நமக்கு முன்னும் இருந்தது, நமக்கு பின்பும் இருக்கும். அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ கவனிக்கிறோமோ அதை பற்றி கவலை இல்லை. அது தன்னுடைய இயல்பை இயற்கை மாற்ற முடியாது. ஆனால் இந்த நதியை நல்லதற்கும் பயன்படுத்த முடியும், அல்லதற்கும் பயன்படுத்த முடியும். அதில் நாம் நலம் பெறவும் முடியும், வளம் பெறவும் முடியும், அதில் தற்கொலை செய்து கொள்ளவும் முடியும். எனவே எதை செய்கிறோம் என்பதுதான் நம்முடைய வாழ்வாக பார்க்கப்படும். அந்த வகையில் காலம் எனும் நதியில் நாம் ஒரு சிறு துளியிலும் துளி அணுவிலும் அணு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல்லாயிரம் ஆண்டுகளாக நிலைத்திருக்கின்ற பூமியில், இன்னும் பல கோடி ஆண்டுகள் நிலைத்திருக்க போகின்ற பூமியில் நாம் வாழுகின்ற காலம் அதிகபட்சம் ஒரு 100 ஆண்டுகள் என்றால் அந்த 100 ஆண்டுகள் வாழ்க்கையில் ஒரு சிறு துளியினும் துளி. எனவே எவ்வளவு வலிமையானவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள் என்றிருந்தாலும் அவர்கள் ஆயுள் என்பது இந்த 100 ஆண்டுகளுக்கு மேல் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. எனவே எப்படிப்பட்டவன் இந்த மண்ணுக்குள் மறைய வேண்டிய ஒரு நிலைதான் இயற்கை நம்மை வைத்திருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் ஒரு மனிதனுடைய ஆயுள் என்பது 300 ஆண்டுகள் என்று, நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் 300 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் நம்முடைய சித்தர்களுடைய கணக்கு. ஒரு மனிதனுடைய ஆயுள் குறைந்தது 300 ஆண்டுகள் வாழ முடியும் என்று அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நிலைப்படுத்தி இருக்கிறார். எனவே இந்த 300 ஆண்டுகள் வாழ்வது, 100 ஆண்டுகள் வாழ்வது என்பதல்ல இன்றைக்கு பிரச்சனை. ஆனால் இந்த வாழுகின்ற காலம் என்பது இந்த குறுகிய நிலையில் இருக்கின்ற பொழுதே நாம் நம்மை உணர்வதில்லை, நம்முடைய ஆயுளை தெரிந்து கொள்வதில்லை. நாம் ஒவ்வொருவரும் பிறந்தவுடன் மரணத்திற்கான வரிசையில் நிறுத்தப்படுகிறோம். அது எப்பொழுது என்பது, எந்த வரிசையில் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பது நமக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட அந்த வரிசையில் காத்துக் கொண்டிருக்கின்ற நாம், எல்லாம் எனதுதான், நாம் தான் எல்லாவற்றையும் கடந்தவர்கள், வென்றவர்கள் என்ற இருமாப்போடு வாழ்க்கையை நடத்துகிறோம். இதற்கு கூட ஒரு கதை உண்டு. கடவுள் முதலில் மனிதனை படைக்கின்ற பொழுது மனிதனை படைத்தார். அப்படி படைக்கின்ற பொழுது அவர்களுக்கு
மரணம் என்ற ஒன்று இல்லாமல் கடவுள் இருந்து விட்டார். கடவுள் படைத்ததோடு அவர்கள் மனிதர்கள் வாழட்டும் என்று விட்டார். ஆனால் காலப்போக்கில் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆதிக்கம் வருகிறது, ஒரு நாட்டாமைத்தனம் வருகிறது, அவர்கள் மன்னர்கள் அல்லது அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றவர்கள் என்ற இருமாப்பு வருகின்ற பொழுது அவர்கள் ஒரு நிலையில் கடவுளையே மீறுகின்ற அளவுக்கு அவர்கள் ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு கடவுள் யார், அவர் என்ன கேட்பது, அவருக்கு என்ன முடியும் என்று கேட்க ஆரம்பித்த போது படைத்தவனையே இவர்கள் விஞ்சுகின்ற அளவுக்கு வலிமை பெற்று விடுகிறார்கள். எனவே நான் வைத்ததுதான் சட்டம், எனக்கு அடங்கி நடக்க வேண்டும், இல்லை என்றால் கொன்று விடுவேன் என்று இவர்கள் ஒரு செய்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய இயல்பு என்பது ஒரு அதிகாரம் வருகின்ற பொழுது தனக்கு மற்றவர்கள் தன்னை பார்த்து அடங்கி போகிறார்கள் என்கின்ற பொழுது அந்த ஆதிக்க மனப்பான்மை வருகின்ற பொழுது அவன் எல்லாவற்றையும் கடந்தவன் என்ற இருமாப்பு வந்து விடுகிறது. அப்படி வருகின்ற பொழுது கடவுளை பார்த்து, அதுதான் பல நம்முடைய புராணங்களில் பார்ப்போம். பிரகலாதன் கதையை பார்க்கின்ற பொழுது நானே கடவுள் என்று சொல்லுகின்ற ஒருவர் உருவாகிறார் என்றால் அதற்கு காரணம் அவர் வரம் பெற்று விட்டார். அவர் சாகா வரம் பெற்று விட்டதனால் நான் தான் கடவுள். நான் சொல்லுவதை எத்தனையோ கடவுளுடைய இறைவனுடைய அவதாரங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் வரம் பெற்று வரம் கொடுத்தவன் தலையிலே கைய வைக்க தொடங்கிய நிலை மனிதனுடைய இயல்பு, அந்த இயல்பு வருகின்ற பொழுதுதான் அவர்கள் மனிதனுடைய ஆயுளை 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் என்று ஒரு குறிப்பிடுகின்ற நிலைக்கு வைத்திருக்கிறார்கள். நீங்கள் இதையே கற்பனை செய்து பாருங்கள். மனிதனுக்கு ஒரு மரணம் இல்லை என்ற ஒரு நிலை இருந்தால் இந்த 100 ஆண்டு காலத்திலேயே நாம் 10 தலைமுறைக்கு பணம் சேர்த்ததற்கு பிறகும் ஆதிக்க செலுத்துகின்ற, அடுத்தவரை அடிக்கின்ற, அடுத்தவனுடைய துன்பத்தில் இன்பம் காண்கின்ற, அடுத்தவனுடைய தோளின் மீது சவாரி செய்கின்ற ஒரு மனநிலைக்கு போகிறோம். எனவே இந்த கடவுள் என்கின்ற அச்சத்தை மறந்து அல்லது இயற்கை நம்மை வாழ விடாது என்ற இயல்புத்தன்மை புரியாமல் நாம் இன்றைக்கு நடந்து கொள்கிறோம். இது மனித இயல்பு. எனவே மனிதனை 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகளுக்கு மேலும் இவன் வாழ்ந்தால், இவனை 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் வாழ்ந்தால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தால், எனவே மரணம் என்பது இன்றைக்கு மனிதனை அவர்கள் வாழுகின்ற காலத்தில் மற்றவர்களுக்கு தொல்லை தராமல், மற்றவர்கள் சுதந்திரத்தில் தலையிடாமல் தன்னுடைய சுதந்திரத்தை நிலைநாட்டுபவன் தான் ஒரு சுதந்திர மனிதனாக, சரியான மனிதனாக இருப்பான். அந்த வகையில் மனிதர்கள் அதை உணர்ந்து கொள்ளாத காரணத்தால் நமக்கு மரணம் என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. எனவே நாம் நம்மை உணர்ந்து, இயற்கையை உணர்ந்து, இறைவனை உணர்ந்து நமக்கு இந்த மண்ணில் வாழ்வதற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம் அல்லது படைக்கப்பட்டிருக்கிறோம், உருவாகி இருக்கிறோம். நாம் அடுத்தவனை வாழ விடாமல் செய்வதற்கு முயற்சிக்கின்ற பொழுது அது நமக்கு பாதிப்பை உருவாக்கும். எனவே இந்த நிலைகளை எல்லாம் உணர்ந்தவராக கவியரசர் கண்ணதாசன் இருந்தார். அதனால்தான் அவருடைய பாடல்களில் அவர் நிலையாமை பற்றி எழுதியிருப்பார், அவர் மரணத்தை பற்றி எழுதியிருப்பார், காதலை பற்றி எழுதியிருப்பார், வாழ்க்கையை பற்றி எழுதியிருப்பார், துன்பத்தை பற்றி எழுதியிருப்பார், அந்த துன்பத்தில் இருந்து மீட்பதற்குரிய வழிவகைகளை சொல்லியிருப்பார். இப்படி பல வகைகளில் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் தேவைகளை தன்னுடைய கவிதைகளில் பாடல்களாக்கி அந்த பாடல்களை இன்றைக்கு நம்முடைய செவிகளில் நிலைக்க வைத்தவர் கவியரசர் கண்ணதாசன். அவர் இன்றைக்கு தென்றல் என்று அவர் நடத்திய பத்திரிகையினுடைய பெயர் தென்றல் என்று வைத்திருந்தார். அவர் இன்றைக்கும் தென்றல் என்று தமிழ் மக்கள் எண்ணுவது, உலகம் முழுவதும் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு தென்றல் காற்றில் அவருடைய அந்த பாடல்கள் ஒலிக்கின்ற, நம்முடைய செவிகளை நிறைக்கின்ற அந்த அவருடைய பாடல்கள் இன்றைக்கும் தென்றலாக நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது, நம்முடைய மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய துன்ப நேரங்களில் ஒரு ஆறுதலாக, ஆற்றுப்படுத்துகின்ற பாடலாக அவருடைய பாடல்கள் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் ஒரு மாபெரும் மக்கள் கவிஞரை பற்றி நம்முடைய கவிஞர்கள் கவிதைகளை அரங்கேற்றம் செய்ய வந்திருக்கிறார்கள். நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் முதலில் கவிதை அரங்கேற்றம் செய்வதற்காக நம்முடைய மைசூர் இரா கர்ணன் அவர்கள், இவர் சிறந்த கவிஞர்,
நான் எதற்கு அவரை முதலில் அழைக்கிறேன் என்றால், அவர் கவியரசர் கண்ணதாசன் பிறந்த அந்த தென்றல் தவழுகின்ற கவிதைகளை உருவாக்குகின்ற கவிஞர்களை தமிழை வளப்படுத்துகின்ற அந்த மண்ணின் மைந்தராக அந்த மாவட்டத்தில் இருந்து மைசூரில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கவியரசர் கண்ணதாசனின் அந்த சிவகங்கை சீமையை பிறப்பிடமாக கொண்டவர், நல்ல கவிஞர், மரபு வழியில் கவிதைகளை எழுத வேண்டும் என்ற ஆர்வ பெருக்கால் இன்றைக்கு சிறந்த மரபு கவிஞராக உருவாகி கொண்டிருப்பவர், தன்னுடைய கருத்துக்களை தெளிவாகவும் துணிவாகவும் எடுத்து வைக்கின்ற மனத்தின்மை கொண்டவர், எதையும் ஒரு சரியான நிலையில் சரியான பார்வையில் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று முனைப்பு கொண்டவர். அப்படிப்பட்ட பெருமகனார் மைசூர் தமிழ் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து பணியாற்றி கொண்டிருப்பவர். இன்றைக்கு எல்லா அமைப்புகளோடும் இணக்கமாகவும் அணுக்கமாகவும் நுணுக்கமாகவும் பழகி அவர்களோடு செயலாற்றி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா மைசூர் இரா கர்ணன் அவர்களை காலமெனும் நதியினிலே கவிதை வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். குறிப்பாக எங்களை எல்லாம் மரபு பாவலர்களாக ஆக வேண்டும் என்ற ஊக்கத்தை ஊட்டி மரபு பாவலர்களாக்கி அழகு பார்க்கும் எங்கள் ஐயன் ஆவடியாய் ஐயா அவர்களுக்கும் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் அனைத்து ஆளுமைகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கத்துடன் இணைத்து வழங்கி எமது கவிதையை அரங்கில் சமர்ப்பிக்கின்றேன். ஐயாவுடைய ஒவ்வொரு நிகழ்விலும் நான் கலந்து கொள்ளும் போது எனக்கு ஒரு கடலில் இருந்து கிடைக்கின்ற ஒரு அருமையான முத்து போல ஒரு விடயம் எனக்கு கிடைக்கும். ஐயா விதைத்த விதைதான் நீ 1000 பாக்களை எழுதினால் கூட இயற்றினால் கூட ஒரு மரபுப்பா இயற்றி விடு, உன்னை உலகம் உயர்த்தி பார்க்கும் என்று சொன்னார். நமது அன்னைய தினத்தன்று பெங்களூரில் இந்த விதையை எண்ணத்தில் விதைத்தார். இன்று பாருங்கள், உங்கள் முன் மரபு பாவலராக நான் எழுச்சி பெற்றேன் என்றால் ஐயன் ஆவடி ஐயா அவர்களே காரணம். நண்பர்களே, இன்று அவர் எனக்கு என்ன உணர்த்திருக்கின்றார் என்றால், நீ எதை படைத்தாலுமே இன்றைக்கு சிறப்பு பட வேண்டும் என்ற எண்ணத்தில் படைத்து விடாதே. அருமையாக சொன்னார்கள் ஒரு கருத்தை. முக்காலமும் அது வாழ வேண்டும், நாளைய தலைமுறைக்கும் வாழ வேண்டும், நாளைய தலைமுறையை கடந்தும் வாழ வேண்டும், அந்த கருத்துக்களை படை என்றார்கள். ஐயனே, இன்று இன்னும் நான் ஒரு புத்தகமும் படைக்கவில்லை, ஆனால் இந்த கருத்தை மையமாக வைத்து இனி வரும் என் படைப்புகள் பிறக்கும் மலரும் என்று கூறி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி என் கவிதையை சமர்ப்பிக்கின்றேன் அவையினிலே. காலம் என்னும் நதியினிலே கவியரசர் கண்ணதாசனை பற்றிய கவிதையை வழங்குவதில் பெருமை கொள்கிறேன். இதோ என் கலிவன்பாவாக தருகின்றேன். தமிழெண்ணை பெற்ற தனி கண்ணதாசர், ஒப்பற்ற கண்ணதாசர், சமைத்த உயர் நற்றமிழால் சாலச் சிறந்தார். இமைப்பொழுதும் சோர்விழா இன்றமிழ் பாக்கள் அமைப்பது ஒன்றிலேயே அவர் நாளும் வாழ்ந்தார். இளமையில் ஏழ்மை இருந்த அவ்வேளை உளத்தாலும் சோர்ந்திடா உன்னத ஆய்வாள், உள்ளத்தாலும் சோர்ந்திடா உன்னத ஆய்வாள் வளம் பெருக்கும் நல் வழியொன்றே தேடினார். களம் எது என்ற ஆய்வில் கண்டார் சென்னையை. 8ஆம் வகுப்பே இவர் தகுதி என்றாலும் தொட்ட உயரமோ தோன்றுமோ கற்பனையில். கட்டங்கள் கால் இழுத்து காலமெல்லாம் வந்தாலும் கட்டங்கள் கால் இழுத்து காலமெல்லாம் வந்தாலும் விட்டாரா நல்முயற்சி வீராய் எழுந்தாரே. வாழ்விலே ஏழையராய் வாடுகின்ற மாந்தர்கள் தாழ்வினால் தாழ்ந்த தகையோரே வேண்டுகின்றோம். கல்வியிலே என்பதால் கண்டோமே பின்னடைவை சொல்வோரே, நோக்குங்கள் சோர்வடையா பாவலனை. உள்ளதால் ஓங்கிட உன்னதம் காட்டியவர், உள்ளதால் இருப்பதை கொண்டே உள்ளதால் ஓங்கிட உன்னதம் காட்டியவர், உள்ளத்தால் ஆய்ந்தால் உணர்வீரே நண்பர்கள். தன் பலம் என்னவென்று தான் ஆய்ந்தால் ஓங்கிடலாம், தன் பலம் என்னவென்று தான் ஆய்ந்தால் ஓங்கிடலாம். பொன்மொழியாய் கூறுதே பொற்றமிழின் பூ வாழ்க்கை. காலம் என்ற மாநதியை காலன் அழைப்பதற்குள் ஞானம் கடித்துமே ஞானத்தால் வென்றவர். சீலம்
சிரமேற்றி செந்தமிழால் வாழ்ந்ததோர் கோலமே கண்ணதாசன் கூறு. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க கண்ணதாசன் புகழ். தன் பணம் என்னவென்று தன்மானம் தந்திட்ட எண்ணமெல்லாம் எழுந்திருக்கும் கண்ணனவன் தாசன் என்று காலத்தால் கவி படித்து நெஞ்சிலே நிறைந்திருக்கும் நினைவுகளில் வளமளிக்கும் கவியரசர் கண்ணதாசன் பெரும் புகழை கமுரசாய் கர்ணன் ஒளித்திட்டார். ஓய்வறியா உழைப்புக்கு உணர்வுதான் உள்ள கிடக்கை, தாழ்வறியா தமிழுக்கு தன்மானம்தான் நம்பிக்கை. தன்மானம் தடைக்க வேண்டும் என்றால் தனித்துவமாய் கவிதை படைக்க வேண்டும் என்று கர்ணர் அவர் கதைத்திட்டார். காலமெனும் நதியினிலே கடிநிலவாய் கண்ணதாசன் போலவே கர்ணனும் நிலைத்திருப்பார். வாழ்த்துக்கள். கவிமாமணி நூர்ஜஹான் அவர்கள். நந்தா விளக்கணைய நாயகியே, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே, மூவேந்தர் போற்றிய எழில் மகவே, தாயே உனக்கு என் முதல் வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம், அம்மா தமிழ் பீடம், கழக முரசு காவலர், எங்களை போன்ற கவிஞர்களை எல்லாம் குன்றிலிற்ற விளக்காக இருந்த எம்மை, குடத்திலிற்ற விளக்காக இருந்த எம்மை எல்லாம் குன்றிலிற்ற விளக்காக ஏற்றி பிடித்தவர் எங்கள் அண்ணன் ஆவடியார் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இக்கவியரங்கத்தின் தலைமை அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச் சங்கத்தின் துணைத் தலைவர்கள், செயலாளர் நிறைமதி அம்மா அவர்களுக்கும் மற்றும் சான்றோர் பெருமக்கள், கவியரங்கில் குழுமி இருக்கும் அத்தனை கவிஞர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலம் என்னும் நதியினில்லை பொது தலைப்பாக கொண்டு என்னுடைய கவிவரிகள் ஐயா. கவியரசரின் வைர வரிகள் தலைப்பு காலம் என்னும் நதியினில்லை. கவியரசன் பாடி வச்சான், கவிதையிலே சொல்லி வைத்தான், காலத்தை வென்ற கவிமகன் தன் ஞானத்திலே உலகை வெல்லும் கவி படைத்தான். தொட்டல் குடிசையில் வாழ்ந்தவன் மெத்தை வீட்டிற்கு ஏங்கி நீதி நெறி தவறி காலதேவன் கணக்கினிலே கரைபட்டு புண்பட்டு காணாமல் போனோர் பலர் உண்டு. நாளும் பொழுதும் கனவுகளை உண்டு உயிர் காற்றை குடித்து லட்சியங்களில் நடந்து ஓய்ந்து கலையாத தூக்கத்தில் அமைதியாகும் மானுடம். கலையாத தூக்கத்தில் அமைதியாகும் மானுடம் இங்கே எதை தேடுகின்றது? இங்கே எதை தேடுகின்றது? காலமெனும் தொழில்நுட்ப பெருவெளியில் ஒன்றை ஒன்று முந்தி தாவும் துரித காலம் இது. காலமெனும் பெருவெளியில் ஒன்றை ஒன்று முந்தி தாவும் துரித காலம் இது. புதிய புதிய ஆராய்ச்சிகள் மாணவனை களமாட அழைத்திடும் உயரிய காலம் இது. விண்கல இயக்க தாக்கம் விளக்கிடும் விண் சாதனை. விண்கல இயக்க தாக்கம் விளக்கிடும் விண் சாதனை. ஆக்கப்பூர்வமான கண்டுபிடிப்புகள். பூமியை காக்க புறப்பட்ட இவர்கள் காலமெனும் நதியினிலே உலாவரும் சாதனை திலகங்கள். கண்ணகியின் வண்ண சீரடியை மண்மகள் அறிந்திடாத காலம் அன்று. கண்ணகியின் வண்ண சீரடியை மண்மகள் அறிந்திடாத காலம் அன்று. இன்றோ கல்லிலும் உள்ளிலும் விண்ணை அளந்து ஆண்வேடம் தரித்து சாதனை பெண்கள் உலாவரும் காலம் இது. இன்றோ ஆண்வேடம் தரித்து சாதனை பெண்கள் உலாவரும் காலம் இது. ஆனாலும் பயிரை கெடுக்கும் கலையை போல, ஓங்கி வளர்ந்த பயிரை கெடுக்கும் கலையை போல மனித நேயம் இல்லா மனங்களும் இங்கு உண்டு. மனித நேயம் இல்லா மனங்களும் இங்கு உண்டு. எதிர்காலத்தை எட்டி பிடிக்காமல் சுயநலம் என்னும் நிகழ்கால நிழலில் நின்று மூலமும் அறியாது முடிவும் அறியாமல் வீழும் மானிட பதர்கள். மூலமும் அறியாமல் முடிவும் அறியாமல் வீழும் மானிட பதர்கள். தாயின் கருவறையில் முதலில் உருவாவது இதயம். தாயின் கருவறையில் முதலில் உருவாவது இதயம். அனுபவமும் அறிவும் உடலும் வளரும் போது விலாசமாக விரிவடையாமல் ஏன் சுருங்குகின்றது? விலாசமாக விரிவடையாமல் ஏன் சுருங்குகின்றது?
எங்கே காணினும் யுத்த வேட்கை, எங்கே காணினும் யுத்த வேட்கை. வேட்டையில் மனிதனுக்கும் விலங்கிற்கும் வேறுபாடுதான் என்ன? வேட்டையில் மனிதனுக்கும் விலங்கிற்கும் வேறுபாடுதான் என்ன? இறந்த பிறகு சொர்க்கமா நரகமா? நாம் இறந்த பிறகு சொர்க்கமா நரகமா? சிந்திப்பதிலேயே காலமும் காலமாகி போகிறது. சிந்திப்பதிலே காலமும் காலமாகி போகிறது. காலமெனும் வாழ்க்கை சக்கரத்தில் அறம் போற்றுவோம், அறம் போற்றுவோம், அன்பை ஆழ உழுவோம், அன்பை ஆழ உழுவோம். கவியரசர் வரி போல் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே, நல்ல நாளும் நமதே. காலமென்னும் நதியினிலே பவனி வருவோம், வெற்றி பெறுவோம். வாய்ப்புக்கு நன்றிகள் ஐயா, நன்றி. கவிமாமணி நூற்றுகான் அவர்கள் காலம் எனும் நதியினிலே கருத்துமடை தூவிச் சென்றார். பெண்களாக வருவதற்கு என்ன தடை என்று எனக்கு புரியவில்லை. ஆண் வேடம் தரித்துத்தான் வெளியில் வர முடியும் என்ற ஒரு நிலை இருந்தால் ஆணுக்கு இங்கே பெண் நிகர் இல்லை என்று எப்படி ஏற்க முடியும்? எனவே பொய் வேடங்களை களைந்து உரிய உருவத்தில் உருவாக வேண்டும் என்பதுதான் உண்மையான வேட்கையாக இருக்க வேண்டும். அதை போலவே சிந்திப்பதில் காலமாகி போகிறது என்றார். சிந்தித்தவர்கள் எவரும் வீணாகி போனதில்லை. ஆனால் சிந்தனை என்பது நம்முடைய நோக்கு எதுவோ அதற்குரிய சிந்தனை இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கு சரியானதாக, இலக்கு முறையானதாக, தேவையானதாக, இந்த சமுதாயத்திற்கு பயன்படுவதாக அல்லது நம்முடைய தன்மானத்தை உணர்த்துவதாக இலக்கு இருக்குமே, ஆனால் சிந்தனை வீணாவதில்லை, சிந்தனை சரியானதாக இருக்கும். எனவே சிந்திக்காமல் வீணானவர்கள் அதிகம் நான் பார்த்திருக்கிறேன். ஏன் அந்த வகையில் சிந்திப்பதில் காலம் வீணாவதில்லை. சிந்திப்பதால் தான் இன்றைக்கு இலக்கியங்கள் உருவாகி இருக்கின்றன. சிந்திப்பதால் தான் கவிமாமணி நூர்ஜஹானை நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். அவருடைய எழுத்துக்களை பாராட்டுகிறோம், கவிதைகளை போற்றுகிறோம், அவருடைய நூலை படிக்கிறோம். எனவே ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும். ஆனால் அந்த சிந்தனை நேர்மையானதாக இருக்க வேண்டும், நியாயமானதாக இருக்க வேண்டும், நம்மை பண்படுத்துவதாக இருக்க வேண்டும், நம்முடைய உணர்வுகளை முறைப்படுத்துவதாக இருக்க வேண்டும், நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதாக அமைய வேண்டும். அந்த வகையில் ஒரு சீரான சிந்தனையை அவர் தொடர்ந்து சிந்திக்க வேண்டும். அவர் அதை செய்து வருகிறார். என்ன காரணத்தாலோ அதற்கு மாறுபட்ட கருத்தை இங்கே விதைத்திருக்கிறார். அந்த கருத்து அவருடைய கருத்தாக நான் பார்க்கவில்லை. அது ஏதோ இன்றைக்கு இந்த கவிதைக்குரிய தலைப்பாக நினைத்து அவர் அதை செய்திருக்கிறார் என்பதை என்னால் உணர முடிகிறது. அந்த வகையில் ஒரு சிறப்பான சிந்தனை ஓட்டத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். இது மற்றவர்களுக்கு ஒரு பயிற்சியாக அமையும். எனவே நாம் யாரையும் சார்ந்திருக்க வேண்டியது இல்லை. பெண்கள் ஆண்களாக வேடம் தரிக்க வேண்டிய நிலை இல்லை. நாம் நாமாக இருப்போம். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய எழுத்துக்கள், படைப்புகள், இன்னும் சொல்ல போனால் நாமாக வாழ்வதுதான் நமக்கு இயற்கை தந்திருக்கின்ற வாழ்வியல் முறை. நாம் அடுத்தவராக மாற நினைப்பது என்பது, அடுத்தவராக அவதாரம் தரிப்பது என்பது நாம் இயற்கைக்கு எதிராக இருக்கிறோம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி கவிமாமணி நூர்ஜஹான் அவர்கள் மிக சிறந்த கவிஞர் என்பதை தன்னுடைய கருத்துக்களின் வழியாக நிரூபித்திருக்கிறார். அவரை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அடுத்து தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்றுவதற்காக மைசூரில் இருந்து நாகம்மாள் நீலமேகம் அவர்கள் பல்வேறு பணிகளுக்கு இடையில் தொடர்ந்து அனைத்திந்திய தமிழ் சங்க நிகழ்ச்சிகள் அனைத்திலும் பங்கெடுத்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருப்பவர். பெங்களூரில் இருந்து அவர் எல்லா நிகழ்ச்சிகளிலும் வருகை தந்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருப்பவர். ஆன்மீக பணியை நிறைவாக செய்து கொண்டிருப்பவர். தன்னடக்கத்தோடு கவிதை எழுதுவதும் சரி, பழகுவதும் சரி, நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பதும் ஒரு முறையாக ஆன்மீக பணியையும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர். நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இன்றைக்கு
தமிழ் பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய கவி மாமணி நாகம்மாள் நீலமேகம் அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். தாயையும் தமிழையும் வணங்கி ஐயாவிற்கு மிக மிக நன்றியை கூறி அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தலைவர் ஆவடிக்குமார் ஐயாவிற்கு நன்றியுடன் கூறிய வணக்கம். என்னை ஆற்றுப்படுத்திய மூர்த்தி அண்ணா மற்றும் பெருமைக்குரிய கவி பெருமக்கள் ரேவதி ராதாகிருஷ்ணன் மற்றும் உள்ள அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த தமிழ் வணக்கம். வாழ்க தமிழ், தமிழ் உள்ளவரை கண்ணதாசன் புகழ் வளரும். கவியரசர் பிறந்த நாள் கவி. காலமென்னும் நதியினிலே, இது தலைப்பு. காலமென்னும் நதியினிலே கண்டெடுத்த முத்து, கவிதையிலே வல்லவனான் கண்ணன் மேல் பக்தி. காலமகள் பெற்ற மகன் தமிழ் பெற்றே மூச்சாய், கவிகளிலே வாழுகின்றான் நிரந்தரமாய் மன்றில். பாலத்தின் மேலமர்ந்தான் பல நூல்கள் படித்தான், பற்பலவே கனவுகளில் பருவத்தின் வாசம். பாலூரும் பருவத்தில் பட்டினத்தில் சேர பலபாடும் பட்ட பின்னே உலகத்தின் ஞானி. கோலமகள் துணையிருக்க கோப்பையிலே வாழ்ந்தான், கோமகனின் அர்த்தமுள்ள இந்து மதம் காணீர். ஆலம் விழுதாய் ஆயிரம் ஆயிரம் ஆயிரமாய் பாடல், அருந்தமிழை வளர்த்தெடுத்தார் அருமையுடை வேந்தன். பாலோடு தேனெனவே இசையரசர் சேர்ந்தார், பாமாலை இசையோடு இணைந்திட சுகமே. மேலும் மேன்மைப்படுத்தி அமைச்சரவை கவியாய் மேன்மையுறச் செய்திட்டார் மேன்மை மிக்க புரட்சி தலைவர் எங்கள் தமிழ்நாட்டின் முதல்வரான எம்ஜிஆர். தர்மமிகு தென்னையில் அலை அலையாய் பாடல், உள்ளவற்றை உள்ளபடியே உரைத்திடுவார் கவியில். உள்ளொன்று வைத்தவரால் புறமொன்று பேசார், உள்ளுவதே உயர்வாக உலகோரின் மனங்களில் உரைகின்றார் முத்தையா என்கின்ற தாசன். கள்ளமில்லா பிள்ளைகுணம் கவியரசின் சொந்தம், கருத்தினையை எடுத்துரைக்க அஞ்சிடா சுடர். தலைமகளும் தன் மகனை பாராட்ட நினைத்தாள், கவிகளை உயிர் மூச்சாய் கனியலென உதித்தார். மலையரசி வாழ்த்திடவே மண்ணுலகை மறந்தார். மகிழ்வோடு அருந்தமிழை வளர்த்திருந்த கண்ணன் மேலூரை பார்த்து கவி படைக்க விரைந்தார். மேகத்தாய் தேரோட்ட தமிழ் மகன் சென்றார். சிறுகூடல் தந்த செல்வம் கவிமாமணி, பெருங்கடல் சிந்திய கண்ணீரில் தவழ்கிறான் தங்க மகன். மறுவுடல் எடுப்பானோ மரணமில்லா செல்வ மகன், வருவானோ கண்ணனவன் காத்திருப்போம். வருவாயோ கண்ணனின் தாசனி மன்னனே. வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறும் நாகம்மாள் நீலகாந்தன், பெங்களூரு. நல்ல தமிழில் நாற்றங்காலென நற்கவிதை சொல்லி அருந்தமிழின் பெருமகனின் மருந்தனைய முத்தமிழாய் நருந்தேனின் நல்லிசையாய் நற்கவிதை தந்தார். மரணமில்லா பெருவாழ்வு கண்ட பெருமகனின் மாற்றமில்லா கவிதைகளில் நாகம்மாள் நீலமேகம் தன்மொழியில் தந்தார். தக்க புகழோடு என்னாலும் வாழ என் தமிழால் வாழ்த்துகிறேன், வாழ்க. தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்றம் செய்வதற்காக தாடை கவிஞர் வா அங்கமுத்து அவர்கள் சிறந்த கவிஞராக தமிழ் பணி ஆற்றி தன்னால் இயன்ற வகையிலெல்லாம் தக்க பணிகளை ஆற்றிக் கொண்டிருப்பவர். சிறந்த கவிஞர், பேச்சாளர் என்ற நிலையில் தன்னுடைய கவிதைகளை காலம் என்னும் நதியினிலே என்ற தலைப்பில் தன் கவிதைகளை தருவதற்காக முன்வந்திருக்கிறார். அவரை வரவேற்று கவிதை அரங்கேற்று அழைக்கிறேன். பேரன்பிற்கினிய அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் நிறுவனரும் அதன் தலைவருமான ஆவடிக்குமார் ஐயா அவர்களே, சொல்லின் செல்வர் மாப்போசி என்பவரை போல நீங்கள் எங்களுக்கு வாய்த்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் அழைக்கின்ற ஒரு செல்ல பெயர் சொல் வேந்தர் என்பதாகும்.
அதையே உங்களுக்கு நான் ஒரு சிறப்பு பெயராக விழிக்க உங்களின் அனுமதியை வேண்டுகிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாக மிக செம்மையாக செயல்படுத்தி வருகின்ற அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் கவிமாமணி ரேவதி ராதாகிருஷ்ணன் அம்மா அவர்களே, செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் கவிமாமணி எல்லம்மாள் கிருஷ்ணமூர்த்தி அம்மா அவர்களே, ராணிப்பேட்டை மாவட்ட அமைப்பாளர் கவிமாமணி ஜே கேத்ரின் மெட்டில்லா அம்மையார் அவர்களே, அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அம்மா தமிழ் பீடத்தின் செயலாளர் திருமதி சுகந்தினா அம்மா அவர்களே, மற்றும் மதுரை மாவட்ட அமைப்பாளர் அம்மா அவர்களே, மற்றும் நிறைமதி அம்மா அவர்களே, மற்றும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும், தமிழ் சான்றோர்களுக்கும், தமிழ் கவி பெருமக்களுக்கும், வருகை புரிந்துள்ள பங்கு பெற்றுள்ள இவற்றை கண்டு கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை கவிஞர் பெருமக்களுக்கும், தமிழ் சான்றோர்களுக்கும் முதற்கனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய பிறந்த நாளை முதற்கண் இதிலே கவிதை வாசிப்பதற்கு நான் பெருமையாக கருதுகிறேன். அதிலும் இந்த நிகழ்வு முடித்த பிறகு இதில் தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு தென்றல் கவி என்ற விருது அல்லது சான்று வழங்குவது நான் பெற்ற ஒரு பெரும் பேராகவே கருதுகிறேன். அதுவும் தமிழை மிக தெளிவாக எந்த ஒரு பொருளிலே தலைப்பிலே வாசித்தாலும் அல்லது எடுத்துக்கொண்டாலும் அந்த பொருளே மாறுபடாமல் அந்த சிந்தனையிலேயே சொல் திறனை வெகுவாக மக்களை கவர்ந்து நிறைய கருத்துக்களை இந்நாளில் தமிழகத்திலே தமிழுக்கு தொண்டாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை உங்களிடையே நான் பார்க்கிறேன். அந்த நிலையிலே நீங்கள் தவறாமல் செயலாற்றி வருவதை கண்டு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். காலமெனும் நதியினிலே என்ற தலைப்பு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பற்றி அவருடைய பிறந்த நாளிலே ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறீர்கள். அந்த கவிதையை இப்பொழுது உங்கள் முன் வாட்டுகிறேன். இது நான் எண்சீர் கவிதையாக ஒரு கவிதைக்கு 8 வரிகளாக 3 கவிதைகள் படைத்திருக்கிறேன். மரபு கவிதையாக படைத்திருக்கிறேன். அவற்றை இப்போது வாசிக்க காண்பிக்கிறேன். ஐயா, முத்தையா என்றொரு நற்கவியே இன்றும் முக்கணிகள் முகிழ்கின்ற சுவைகள் போலே. முத்தையா என்றொரு நற்கவியே இன்றும் முக்கணிகள் முகிழ்கின்ற சுவைகள் போலே. எத்திசையும் புகழ் மணக்கும் ஏற்ற பாடல் எந்நாளும் இசைக்கின்ற விந்தை பாரி. எத்திசையும் புகழ் மணக்கும் ஏற்ற பாடல் எந்நாளும் இசைக்கின்ற விந்தை பாரி. சத்தான பல கருத்தும் அதிலே உண்டு, சந்தை இசை சதிராடும் சாயல் உண்டு. சத்தான பல கருத்தும் அதிலே உண்டு, சந்தை இசை சதிராடும் சாயல் உண்டு. சொத்தாக திரை இசைக்கு வாய்த்ததாலே சொல்லாடல் காலமெனும் நதியிலேதான். சொத்தாக திரை இசைக்கு வாய்த்ததாலே சொல்லாடல் காலமெனும் நதியிலேதான். அடுத்த கவி. கவியினிலே காவியமே கண்ணதாசன், கருத்தினிலே காலமெனும் நதியாவாரே. கவியினிலே காவியமே கண்ணதாசன், கருத்தினிலே காலமெனும் நதி ஆவாரே. புவியினிலே உம்மை போல் புலமை யாரு, பூவிலகில் உன் புகழோ நிலைக்கும் பாரு. புவியினிலே உம்மை போல் புலமை யாரு, பூவிலகில் உன் புகழோ நிலைக்கும் பாரு. செவிமடுத்து உன் பாடல் கேட்டால் போதும், செகமெங்கும் சிந்தையெல்லாம் மகிழும் தானே. செவிமடுத்து உன் பாடல் கேட்டால் போதும், செகமெங்கும் சிந்தையெல்லாம் மகிழும் தானே. புவியாளும் கவியரசே புவனம் மீதில் பூவுலகில் பரப்பாயோ மீண்டும் நீரே. புவியாளும் கவியரசே புவனம் மீதில் பூவுலகில் பரப்பாயோ மீண்டும் நீவீர். அடுத்த பாடல். காலமெனும் நதியினிலே கலந்ததாலே காவியமும் காப்பியமும் படைத்து விட்டீர். காலமெனும் நதியினிலே கலந்ததாலே காவியமும் காப்பியமும் படைத்து விட்டீர். கோலமையில் கொண்டுள்ள அழகை போல குறிப்பறிந்தும் இடனறிந்தும் கவிகள் தந்தீர். கோலமையில் கொண்டுள்ள அழகை போலே குறிப்பறிந்தும் இடனறிந்தும் கவிகள் தந்தீர். காலத்தால் அழியாத காதலோடு கணக்கற்ற பொருள்களிலும் நிறைவாய் தந்தீர்.
காலத்தால் அழியாத காதலோடு கணக்கற்ற பொருள்களிலும் நிறைவாய் தந்தீர். காலமெனும் நதியினிலே உழவும் கோவே, காலமெனும் நதியினிலே உழவும் கோவே, காலத்தை வென்றவரும் நீரே ஐயா. காலமெனும் நதியினிலே உழவும் கோவே, காலத்தை வென்றவரும் நீரே ஐயா. வாழ்கவே, வையமுள்ளவரை உன் புகழ் நிலைக்கட்டும். வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சொல்லாடும் தமிழுக்கு வில்லாடல் சிறப்பு போல தள்ளாடும் தாளாண்மை வெள்ளோட்டம் இவரின் பேச்சு. அங்கமுத்து என்னும் தமிழ் அங்கம் இவர். சங்கம் வளர்த்த தமிழுக்கு பங்கமிழா கவிதைகளை பாங்காக தந்தார். பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அடுத்து பெங்களூரில் இருந்து முனைவர் வி. சரளா ஆறுமுகம், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தமிழ் திறன் ஆய்வு நடுவும் இயக்குனராக நம்மோடு பணியாற்றி கொண்டிருப்பவர். பெங்களூர் கிறிஸ்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருப்பவர். சிறந்த தமிழ் கவிஞர், பேச்சாளர், எழுத்தாளர் என்ற நிலையில் மட்டுமல்லாமல் மிக சிறந்த ஆன்மீக பற்றாளராக, அதைவிட கர்நாடகத்திலிருந்து தமிழை வளப்படுத்துகின்ற பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர். தமிழ் அமைப்புகளோடு இணக்கமாக இருந்து பல்வேறு பணிகளை செய்து பல மாணாக்கர்களை தமிழ் பற்றாளர்களாக உருவாக்கி கொண்டிருப்பவர் முனைவர் வி. சரளா ஆறுமுகம் அவர்களை காலம் என்னும் நதியினிலே கவிதை படைக்க அழைக்கிறேன். காலம் என்னும் நதியினிலே கலைகள் பல கற்றவனே, நன்மை தரும் ஒரு நல்ல கருத்தினை நயமொரு பாடலாய் தொடுத்துரைப்பது நீயே. தமிழ் இலக்கிய தளத்தில் தனி புகழுடன் மின்னிடும் தன்மைக்கும் வன்மைக்கும் உரியவனோ, கற்பனை தேரோட்டத்தில் மிதந்திடாமல் கருத்தின் சீரோட்டத்தில் களம் பதிப்பவன் நீயே. கொஞ்சும் குழைந்தும் குடியேறி வந்த பஞ்சமொழி எதனோடும் தஞ்சம் அடையாமல் நெஞ்சுயர்த்தி பாரெல்லாம் போற்றும் சீரெல்லாம் கொண்ட செம்மொழி தமிழே எம்பிழி என்றவனே. போதை பல உண்டு போகம் சோகண்டு அனுபவ தொட்டிலில் எண்ணங்களின் சுரங்கமாய் இலக்கிய தரங்கமாய் ஏளார்ந்த மொழியின் ஏற்றமுறு அரங்கமாய் விளங்கும் அகத்தை புழிந்தவனே. நினைத்தது, நிகழ்ந்தது, தவித்தது, தவிர்த்தது, ஒப்பியது, ஒதுங்கியது, நிறைந்தது, நெகிழ்ந்தது, மறந்தது, மயங்கியது, வருந்தியது, வாழ்த்தியது, மலர்ந்தது, மகிழ்ந்தது. எனவே மன உணர்வுகளை எதிரொலிக்கும் படைப்புகளை தந்தவனே. தாய்மொழியால் வளர்ந்தேன், தனித்தமிழால் உடைந்தேன். காட்டில் காய்ந்த நிலவாய் ஆன என்னை காலத்தை ஓட்டிய கழனியில் பெய்த மழையான உன் கவிதை அல்லவா உரமாயிற்று. ஆதியும் அந்தமும் இல்லா சந்தமுறு தமிழுக்கு உன் வரி அல்லவா நவமணிகளாகின. மன வனத்தை தமிழ் மனமாக மாற்றி தூவாலை ஏந்தி தொன்மையுறு தமிழுக்கு ஏவலதை புரிந்த என் தமிழ் பாவலன் நீ அல்லவா. எழுதல், குளித்தல், உடுத்தல், உண்ணல், உறங்கல் உள்ளிட்ட அன்றாட செயல்பாடுகளில் உன் பாடல் கேட்டால் சுகமல்லவா. இளமைக்கல் என்ற செழுமையுறு மொழியில் பசுமரத்தாணி போல் பதித்தப்பா நல்வயிரம் உமத அடிகள் அல்லவா. ஆழி முத்தையா பாடலில் தினம் தினம் முழுகுகிறேன். அழைத்தல், அகற்றல், அடங்கல், அறிதல், அணைத்தல், அழித்தல், அழித்தல், அணுகல், அடங்கல், அடைதல் என்ற நிலையை காலமெல்லாம் நதியினிலே போதை எனக்குண்டு தீந்தமிழ் கவியினிலே. தினம் தினம் என்னை ஆட்கொண்டான் சிக்கென பிடித்தான் தமிழ் இனிமையிலே. நன்றி, வணக்கம் ஐயா. பார்போற்றும் பண்பட்ட கவிஞன், வேர்விட்டு பரவும் வேளாண்மை போல்
கார்மழையாய் கவிதை பொழிந்த சீர்கவிஞன் சிந்தனை போர்க்கவிஞன் செம்மாந்த நடையால் செந்தமிழை ஆண்ட கவியரசு கண்ணதாசனின் கருத்தாழமிக்க கருத்துக்களை கார்மேகம் போன்ற கனித்தமிழில் சீராக சொல்லி சிறப்பு பெற்றார் சீரார்ந்த சரளா ஆறுமுகம் அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். சீர்தமிழ் போல் சிறப்புற்று வாழ வாழ்த்துகிறேன். அடுத்து கவிதை வழங்குவதற்காக பிரான்சில் இருந்து பட்ரிஷியா பாப்புராயர் சிறந்த கவிஞராக, தமிழ் பற்றாளராக, உலகம் முழுவதும் சுற்றுகின்ற தமிழச்சியாக, புதுவை மண்ணிற்கு பெருமை சேர்க்கின்ற தமிழ் பற்றாளராக விளங்குகின்ற பட்ரிஷியா பாப்புராயர் அவர்கள் காலம் என்னும் நதியினிலே என்ற தலைப்பில் கவிதை வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். தங்க தமிழே தழைக்கும் அமுதே, மங்கா செல்வமே மனத்தின் ஒளியே, தனித்து மிளிர்ந்து திங்களாய் ஒளிர்வாய், இனிமை சேர்த்து இன்னருள் புரிவாய். ரேவதி அம்மா அவர்களுக்கும், முனைவர் எல்லம்மா அவர்களுக்கும், தோழி கத்ரின் மத்தில்டா அவர்களுக்கும், மகள் நிறைமதி அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்தீர் ஐயா புதுமை நிலவாய், சிறக்கும் நண்பு சிந்தனை பகிர்ந்து செந்தமிழ் பேசிடும் சிறப்பான ஆவடி ஐயா, சிந்தை மகிழ்ந்து சீருடன் வாழ்கவே என்று உமது தலைமைக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து காலம் என்னும் நதியினிலே என்ற கவிதையை வாசிக்க வந்திருக்கிறேன். காலம் என்னும் நதியினிலே, காலம் என்னும் நதியினிலே விழுந்து நாளும் செல்வோம் நீந்தியே நாமும், ஞாலம் கூறும் நன்மையை உணர்ந்து நாமும் காண்போம் நல்லதே வாழ்வில், நாமும் காண்போம் நல்லதே வாழ்வில். காலம் தந்த கவிஞர் கண்ணதாசனால் நாளும் கவலையை கடந்து செல்வோம், மேலும் மேலும் மேன்மை பெற்று சாலச் சிறந்த சிந்தனை புரிவோம், சாலச் சிறந்த சிந்தனை புரிவோம். தடைகளை உடைத்து தினமும் உழைத்து படையாய் சிந்து பாடலை பயனுடன் கொடுத்து எடை போடும் ஏளனத்தை மாற்றி விடை தரும் காலத்தால் வெற்றி பெற்றாரே, விடை தரும் காலத்தால் வெற்றி பெற்றாரே. வண்ணம் கொண்டு வாழ்வை உயர்த்தி எண்ணம் போல ஏற்றம் பெற்று பண்பாய் நாளும் பாட்டும் எழுதியே திண்ணமாய் வாழ்வில் திகழ்ந்து சிறந்தாரே, சின்னமாய் வாழ்வில் திகழ்ந்து சிறந்தாரே. ஓடோடிடும் காலம் உண்மையை உணர்த்தி ஆடி காற்று போல ஐயம் பறந்திடும், பாடுபடும் மக்களின் புதுமை கனவுகளை தேடிய செல்வமாய் தினமும் நிறைத்தாரே, தேடிய செல்வமாய் தினமும் நிறைத்தாரே. காலம் கடந்து போகும் காலம் என்றாலும் நடக்கும் உலகில் நல்லதே செய்வோம், கடந்து போகும் காலம் என்றாலும் நடக்கும் உலகில் நல்லதே செய்வோம். இடர்பல வரினும் இன்முகம் காட்டி களிப்புடன் நடப்போம் காலத்தின் கையிலே, களிப்புடன் நடப்போம் காலத்தின் கையிலே என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். பாவலர் பட்ரிஷியா பிரான்சிலிருந்து. நன்றி, வணக்கம். மடலை மடக்கும் மங்கள தமிழில் கோலமிட்டு கவியரசர் கண்ணதாசனின் கோல நிலவாய் தன் கருத்துக்களை எடுத்து சொல்லி சிறப்பு சேர்த்தார் பட்ரிஷியா பாப்புராயர் அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். என்ன நேயர்களே, கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்தநாள் விழா கவியரங்கை கண்டு ரசித்தீர்களா? இதன் தொடர்ச்சியான 2ஆம் பாகம் வரும் காணொளியில் காணலாம். இதுபோன்ற தரமான தமிழ் இலக்கிய நிகழ்வுகளை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே காண கழக முரசு தமிழ்காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்திருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அவங்களையும் கழக முரசு தமிழ்காட்சி ஊடகத்தோட சப்ஸ்கிரைபராக மாற்றிடுங்க. இது போன்ற நிகழ்வுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி எப்பொழுதும் தரமான தமிழ் இலக்கிய நிகழ்வுகளுக்கான கழக முரசு தமிழ்காட்சி ஊடகத்தோடு இணைஞ்சிருங்க. நன்றி,
வணக்கம்.